श्रीमते रामानुजाय नमः। शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्ध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्। நாள்தோறும் பகவத்கீதையில் 13வது அத்தியாயத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது 12வது ஸ்லோகம். அதுக்கு முன்னாடி கடந்த சில ஸ்லோகங்களும் பகவான் என்ன சொல்லிட்டு வராரு, அதுவும் குறிப்பாக 7வது ஸ்லோகத்துலேருந்து 11வது ஸ்லோகம், இந்த 5 ஸ்லோகம் மூலமாக பகவான் ஆத்ம ஞானத்தை விரும்புபவர்கள் அவங்க வளர்த்துக்க வேண்டிய இல்லை தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த பண்புகள் எவை எவைன்னு ஒரு 20 பண்புகளை பட்டியலிட்டு சொல்கிறாரு. அந்த பண்புகள் என்னென்னு நாமளும் விரிவாகவே பார்த்துட்டோம். இப்போ 12வது ஸ்லோகம் தொடங்கி பார்த்திங்கன்னா பகவான் திரும்ப ஆத்மாவை பற்றி ரொம்ப ஆழமாக நமக்கு சொல்ல போகிறாரு. அது எப்படிப்பட்டது, எவ்வளோ வல்லமை படைத்ததுன்னெலாம் சொல்ல போகிறாரு. ஏன்னா 2வது அத்தியாயத்துலேயும் நம்ம ஆத்மாவை பற்றிலாம் பார்த்தோம்னாலும் ஆத்மா உடலினுடைய வேறுபாடை பற்றி தான் பெரும்பாலும் பார்த்தோமே தவிர அது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது, எந்த அளவுக்கு வல்லமை படைத்ததுன்ற அளவுக்குலாம் ஆழமாக நம்ம போல இப்போ அதில் ஆழமாக பகவான் போக போகிறாரு. பார்க்கலாம். ஞேயம் யத்தத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வாம்ருதமஷ்ணுதே அநாதிமத்பரம் பிரம்ம ந சத்தன்னாசதுச்யதே. யத் ஞாத்வா, எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அமிர்தம் அஷ்ணுதே, அமிர்தம்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்ம சாட்சா்காரமாக இருக்கட்டும், இல்லை அந்த ஆத்ம பிராப்தி, அதாவது அந்த ஆத்ம அனுபவம், அது உண்மையாக உணர்ந்ததை அனுபவிக்கிறோமோ அதை அடையிறியோ, அதாவது எதை தெரிஞ்சுக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைய முடியுமோ. ஞேயம் எத்து, அறியப்பட வேண்டியது உன்னை இருக்கும் இல்லையா, அந்த அறியப்பட வேண்டியது எதுவோ தத் பிரவக்ஷ்யாமி, அதை பற்றி புரியும்படி நல்ல விளக்கமாக சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்ட்டு இப்படி தான் அந்த ஸ்லோகமே ஆரம்பிக்குது. அதாவது எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா அந்த அமிர்தமான அந்த ஆத்ம அனுபவம் அடையிறியோ, எது தெரிஞ்சுக்க வேண்டியதோ அதை பற்றி நான் இப்போ உனக்கு விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஞேயம்னு இருக்குது, ஞானம்னு இருக்குது, இது ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கும். ஆனால் குழப்பமே கிடையாது, ரொம்ப சுலபம். ஞானம்னா அறிவு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அதனால் ஞானம்னா அறிவு. ஞாதானா அந்த அறிவால் தெரிஞ்சு கொள்பவர் தான் ஞாதா, அறிவாளி. ஞேயம்னா இந்த ஞானத்தால் அந்த அறிவாளி எதை பற்றி யாரை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்களோ அந்த அறியப்படுவது அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதுதான் ஞேயம். ஞானம்னா அறிவு, ஞாத்தான்னா அந்த அறிவை கொண்ட அறிவாளி, ஞேயம்னா அந்த அறிவாளி அறிவை கொண்டு எதை தெரிஞ்சுக்கிறாங்களோ அந்த அறியப்படுவது என்னவோ அதுதான் ஞேயம். புரிஞ்சு போச்சா? இப்போது ஸ்லோகத்தில் அதாவது ஞானத்தை கொண்டு அறிபவன் எதை அறிகிறானோ அதுவே ஞேயம் அப்படின்ட்டு. இந்த இடத்துல நமக்கு ஞேயம்ன்றது ஆத்ம தத்துவம் அந்த அளவுக்கு தான் இருக்குது. உண்மையாகவே பார்த்திங்கன்னா ஞேயம்ன்றது பகவான் தான் உண்மையிலேயே அறியப்படுபவர், அறியப்பட வேண்டியவர் அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல நம்ம அதை ஆத்ம தத்துவம்னு வச்சுக்கிறோம். ஏன்னா எப்படியுமே ஆத்ம பிராப்தி கிடச்சிடுச்சு அப்படின்னா, அந்த ஆத்ம அனுபவம் கிடச்சிடுச்சுன்னா மேலும் மேலும் பகவத் பிராப்தி, பகவத் அனுபவமும் கிடச்சிரும் அப்படின்றது தான் அது. அதனால் இப்போ அடுத்த வரியில் பகவான் ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறாரு. அனாதினா தொடக்கம் இல்லை, அதாவது பிறப்பு இல்லை அப்படின்னு. அப்போ எப்போ தொடக்கமோ பிறப்போ இல்லையோ அப்போ முடிவும் கிடையாது, இறப்பும் கிடையாது. இதே இதை பற்றியே நம்ம 2வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். நஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு. அப்படிப்பட்டது ஆத்மா. மத்பரம், என்னையே முதல்வனாக கொண்டது அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த ஜீவாத்மாவுக்கு அந்த பரமாத்மா தான் தலைவன் அப்படின்னு. பிரம்மனா இந்த இடத்துல பரமாத்மான்ற அந்த அர்த்தம் வராது, மிகப்பெரியது அப்படின்னு. இப்போ நமக்கே ஒரு குழப்பம் வரும். 2வது அத்தியாயத்தில் திரும்ப 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 ஆத்மான்றது ரொம்ப நுண்ணியது அப்படின்னு பார்த்துட்டு இப்போ மிகப்பெரியது அப்படின்னா, ஆமாம் நுண்ணியது தான் உருவத்தால், ஆனால் அதனுடைய ஞானத்தால் பார்த்திங்கன்னா பறந்து விரிஞ்சு இருக்கிறதுனால தான் பிரம்ம மிகப்பெரியதுன்னு சொல்கிறது உண்டு. அடுத்து ந சத் ந அசத் உச்சியத்தே, நாமரூப வேறுபாடுகளோடு இருக்கும் நிலைன்றது சத்து, அதாவது பிரித்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படின்ற இருக்கு இல்லையா, அந்த ஒரு நிலையில் சத்தாக இருக்குது. அதாவது ஸ்தூலம் அப்படின்னு, அதாவது ஒரு உடலை எடுத்துக்கொண்டு அந்த மாதிரி.
நாமரூப வேறுபாடுகளே அற்றதாக இருக்கும் இல்லையா, சூக்ஷ்ம அப்படின்ட்டு அந்த ஒரு நிலையில் இருக்கும்போது அதை அசத்னு சொல்லும். அதனால் சத்துன்னும் சொல்ல முடியாது, அசத்துன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா மாறி மாறி இது ரெண்டு வேறுபாடுகளும் வந்து இருக்குது இல்லை அப்படின்றதுனால ரெண்டுமே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆத்மா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்கிறாரு. அதனால் தொடர்ந்து இதை பற்றி வந்து இது எவ்வளோ வல்லமை பெற்றது அப்படின்றத வந்து அடுத்த ஸ்லோகங்கள் மூலமாக சொல்ல போகிறாரு. பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.